கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற உபரி நீரையும் தடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சிக்கு திமுக அரசும் துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. காரணம், தமிழ்நாடு அரசு தற்போது கார்ப்பரேட்டுகளுடைய அரசாக மாறி வருவதால் காவிரி டெல்டாவில் விளைநிலங்களை அபகரித்து தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டுமானால் விவசாயிகள் தானே காவிரி நீர் இன்றி விளைநிலங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற உள்நோக்கோடு செயல்படுகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. காவிரியில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் பெற்றுக் கொடுத்த உரிமையை பறிகொடுத்து விடுமோ என்று அஞ்ச தோன்றுகிறது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்து மத்திய அரசிடம் கொடுத்தது. மத்திய அரசு காவிரி குறித்து முடிவெடுக்கிற நிர்வாக அதிகாரம் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளதால் அறிக்கையை ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தது. ஆணையத்தில் அன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது, இது சட்டவிரோதமானது, உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கம் கொண்டது, வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்தது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டிற்கு கேரள அரசு துணை வர வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு கோரினோம். கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களின் முழு ஆதரவை பெற்று அன்றைய தினம் ஆணைய கூட்டத்தில் வரைவு திட்ட அறிக்கை குறித்து ஆய்வு செய்ய மறுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. கர்நாடக அரசின் நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலும் மேகதாது அணை திட்ட வரைவு திட்ட அறிக்கை விவாதிக்க கூடாது என ஆணையத்தின் மீது வழக்கும் தொடர்ந்திருக்கிறது. வழக்கு விசாரணை செய்து நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நேற்றைய ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய அரசின் நீர்வளத்துறை ஆணையத்திற்கு மட்டுமே உள்ளதாகவும், எனவே வரைவு திட்ட அறிக்கையை ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பதற்கும் ஆணையம் எடுக்கும் முடிவை காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்று செயல்படுத்துகிற அடிப்படையில் நேற்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்கள் கர்நாடக அரசின் துரோகத்திற்கும் மத்திய அரசின் தமிழக விரோத நடவடிக்கைக்கும் துணை போகிற வகையில் வாக்களித்து மத்திய அரசின் நீர்வளத்துறை ஆணையத்திற்கு அறிக்கையை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் திமுக அரசு ஏற்கனவே பெற்ற தமிழ்நாடு உரிமையை பறிகொடுத்திருக்கிறது. இனி எதிர்காலத்தில் காவிரி டெல்டாவை அழித்து விடுவார்களோ, கூட்டு சேர்ந்து சதியில் திமுகவும் ஈடுபட்டிருக்கிறதோ என அஞ்ச தோன்றுகிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அவ்வாறு ஆணையத்தில் வாக்கெடுப்பு நடத்துகிற போது மேகதாது அணை குறித்து வாக்களிக்க முடியாது என வெளியேறியிருந்தால் நேற்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. எனவே இவர்கள் வெளியேறாமல் தமிழ்நாடு அரசு வாக்களிப்பில் கலந்து கொண்டதன் மூலம் தமிழக காவிரி விவசாயிகளுக்கு துரோகம் அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து உண்மை நிலையை தெளிவுபடுத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். உடனடியாக இந்த